ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட் ரெசிபி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபியோட தான் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா கேட் ரைஸ் எப்படி வீட்டிலே செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இந்த கேட் ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி கேட் ரைஸ் செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவோட ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம ஃப்ரெஷ்ஷான பசும்பாலேருந்து ஃபர்ஸ்ட் தயிர் ரெடி பண்ண போகிறோம். அந்த தயிர் வச்சு தான் நம்ம இன்னைக்கு கேட் ரைஸ் செய்ய போகிறோம். எப்போவுமே நம்ம ஹோம்மேட் தயிருக்கும் கடையில் வாங்குற தயிருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். ஸோ அதனால ஃப்ரெஷ்ஷான தயிர் வீட்டிலே ரெடி பண்ணி அதில் கேட் ரைஸ் செய்யும் போது அதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். இந்த கேட் ரைஸ் பார்த்தீங்கன்னா வெயில் காலங்களில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு சூப்பரான டேஸ்டியான கேட் ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கேட் ரைஸ் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெஷ்ஷான தயிர் ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் தயிர் ரெடி பண்ண போகிறேன். நாளைக்கு மார்னிங் தான் கேட் ரைஸ் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பசும்பால் எடுத்துருக்கிறேன். எப்போவுமே தயிர் செய்யும் போது பேக்கெட் பால் யூஸ் பண்ணுறதோட வீடுகளில் கிடைக்கக்கூடிய சுத்தமான பசும்பாலில் செஞ்சோன்னா அதுக்கு டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். பாலை ஊற்றிட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். பால் நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா கொதித்த பிறகு நம்ம ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் சிம்மில் வச்சு எடுக்க போகிறோம். நம்ம ஊற்றின பாலெல்லாம் நல்லா கொதிக்க தொடங்குது. கொதிக்கும் போது இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். நம்ம ஊற்றின பாலெல்லாம் நல்லா கொதிச்சு வந்த பிறகு 2 மினிட்ஸ் மட்டும் சிம்மில் வச்சு எடுத்துக்கோங்க. சிம்மில் வச்ச பிறகு இதை நம்ம ஆற வச்சிடலாம். பால் நல்லா ஆறின பிறகு இதோட தயிர் சேர்க்க போறோம். இப்போ இந்த பால் நல்லா ஆறிடுச்சு. இதோட டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா லைட்டா ஹீட்டா இருக்கலாம், இல்லைன்னா நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல இருந்தாலுமே ஓகேவா இருக்கும். லைட்டா ஹீட்னா நம்ம கை தொட்டாலும் சுடாத அளவுக்கு இருக்கணும். இதோட 4 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்துட்டு ஓவர் நைட் அப்படி வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு நைட்டு ரெடி பண்ணியிருக்கேன். நாளைக்கு காலையில நம்ம கேட் ரைஸ் ரெடி பண்ண போறோம். இதை நம்ம தனியா வச்சிடலாம். மார்னிங் எப்படி வந்திருக்குன்னு தெரிஞ்சிடும். 10 மணி நேரம் கழிச்சு எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. ஒரு கெட்டியான தயிர் ரெடி பண்ணியாச்சு. இதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு கேட் ரைஸ் செய்ய போறோம். கேட் ரைஸ் செய்யறதுக்கு ஒரு பவுல்ல கொஞ்சமா சாதம் எடுத்துருக்கிறேன். இந்த சாதம் பாத்தீங்கன்னா நல்லா குக்காய் இருக்கணும், நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரெஸ் பண்ண உடனே நல்லா மசிஞ்சு வருது. இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம சாதத்தை இறக்கி இருக்கணும். அப்போ தான் நமக்கு கேட் ரைஸ் பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம இந்த ரைஸ் எல்லாத்தையுமே நல்லா மேஷ் பண்ணி எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் கை கழுவிக்கணும். நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போதே நல்லா மேஷ் ஆயிரும். ஏன்னா ரைஸ் ஆல்ரெடி நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ அதனால ரொம்ப எஃபர்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ப்ரெஸ் பண்ண உடனே நல்லா மேஷ் ஆயிரும். பார்த்தீங்கன்னா நமக்கு சாதத்தை எல்லாம் நல்லா மேஷ் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்க, இப்படி நல்லா ஸ்டிக் ஆகி வருது பாருங்க. இப்படி எடுக்கும் போதே நல்லா ஸ்டிக் ஆகி ஒன்னொன்னா இல்லாம நல்லா ஸ்டிக் ஆகி வருது பாருங்க. இதே மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட 100 ml பால் சேர்க்க போறேன். இது கொதிச்சு ஆற வச்ச பால். ரெஸ்டாரண்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கோல்ட் மில்க் யூஸ் பண்ணுவாங்க. ஏற்கனவே பதப்படுத்தி பேக்கெட்ல வரக்கூடிய கோல்ட் மில்க் யூஸ் பண்ணிருப்பாங்க. உங்கள்ட்ட அது இருந்ததுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோட 100 ml நம்ம வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க தயிர் சேர்க்க போறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு இதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ண போறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை தனியா வச்சிடலாம். இப்போ தாளிப்பு ரெடி பண்றதுக்கு ஒரு ஹாட்டான பேன்ல 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கிறேன். இதுக்கு ஆயில் ரொம்ப சேர்க்கணும்னு தேவையில்லை. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சின்னதா கட் பண்ண இஞ்சி சேர்த்துருக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொட்டி வரட்டும். கடுகு நல்லா பொட்டி வந்த பிறகு 2 வத்தலை 2 துண்டா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். கூடவே 10 to 15 கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இந்த பெருங்காயத்தூள் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டா மட்டும் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம தாளிப்புல உளுத்தம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம். நம்ம இன்னைக்கு சேர்க்கல. இப்போ நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க கேட் ரைஸோட சேர்த்துடலாம். தாளிப்பெல்லாம் சேர்த்த பிறகு இதோட 1 மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலாக மேலே சின்ன சின்னதாக கட் பண்ண மல்லிக்கீரை, கொஞ்சமா மாதுளை. இந்த மாதுளை கூட ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டா மட்டும் சேர்த்தா போதும். இதே கூட நீங்க இன்னும் ஹெல்த்தியா ஏதாவது சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கிரேப் சேர்த்துக்கோங்க. இல்லாம கிரேட் பண்ண கேரட் கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு சூப்பரான கேட் ரைஸ் வீட்டிலே செமையா ரெடி பண்ணியாச்சு.
இதை இப்போமே நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு சில்லுன்னு தேவைப்பட்டுச்சுன்னா 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க, செமையாக இருக்கும். கேட் ரைஸோட ஊறுகாய் இல்லை அப்பளம் இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சாண்டி ஃபுட் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு டேஸ்டியான சூப்பரான ரெசிபியோட நாளைக்கு சந்திக்கிறேன். அதுவரை பபாய், கீப் ஆன் வாட்சிங். நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க.